அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அற்புதமான கோயிலுக்கு போயிட்டு இருக்கோங்க. இது அவினாஷி அப்பர் கோயில். கோவையில இருந்து திருப்பூர் போகக்கூடிய வழியில அவினாஷியில இருக்குங்க கோயில். நம்ம அங்கதான் இப்ப போயிட்டு இருக்கோங்க. அவினாசி அப்படிங்கிற ஸ்டாப்ல நம்ம இறங்கிட்டோம்னா ரோடு கிராஸ் பண்ணோம்னா முன்னாடியே கோயில் இருக்குங்க. தேவாரம் பாடல் பெற்ற கொங்கு நாட்டு தலங்கள்ல இது மிகவும் பிரசித்தி பெற்ற திருத்தலம் ஆகுங்க. இப்ப நம்ம கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயில் முன்னாடியே பாத்தீங்கன்னா தேர் வச்சிருக்காங்க. அது க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த தேர் மிகவும் புகழ் பெற்றதுங்க. இந்த தேர் தென்னிந்தியாவிலே மிக பெரிய தேர்களில் ஒன்றாகுங்க. இதில் உள்ள சிற்ப வேலைகள் மிகவும் பெயர் பெற்றதுங்க இந்த கோயிலோட தேரு. அவினாசி அப்படின்னாலே அழிவில்லாதது என்று பொருளுங்க. அழிவில்லாத திருக்கோயில் தான் இந்த அவினாசி அப்பருங்க. 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோயிலுங்க இந்த கோயில். நாம் வழிபடும் இறைவனின் பெயர் அவினாசி அப்பர். இந்த கோயிலின் தேவி பெருங்கருணை நாயகி கருணாம்பிகை அம்பாள் ஆவாங்க. இந்த கோயில பாத்தீங்கன்னா அம்பாள் வலது புறம் இருப்பாங்க. இது மத்த கோயில் இல்லாத மிக சிறப்பான அம்சமாகுங்க. பாருங்க, இறைவனுக்கு வலது புறமாக அம்பாள் இருக்காங்க, கருணாம்பிகை அம்பாள். இத்திருத்தலத்தில் முதலில் உண்ட பாலகனை சுந்தரமூர்த்தி நாயன்மார் பதிகம் பாடி மீட்டெடுத்த அற்புதமான நிகழ்வு நடந்த இடம்ங்க இந்த கோயில். பாருங்க, சுந்தரமூர்த்தி நாயன்மார் பதிகம் பாடி முதலை உண்ட பாலகன் திரும்பி வராரு பாருங்க. இந்த அற்புதமான நிகழ்வு நடத்திய அவினாசி அப்பரை வழிபட நம்ம இப்ப வந்திருக்கோங்க. இந்த திருக்கோயிலோட குளத்தங்கரையில தாங்க சிறுவர்கள் விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படி விளையாடிட்டு இருக்கும் போது ஒரு முதல்ல ஒரு பையனை மட்டும் சாப்பிட்டுருச்சுங்க. அவங்க அம்மா அப்பா முன்னாடியே சாப்பிட்டுருச்சு. இது நடந்து ஒரு 3 வருஷம் கழிச்சு சுந்தரமூர்த்தி நாயனார், இறைவனின் நண்பன்னு சொல்லுவாங்க, அவர் வராருங்க இந்த ஊருக்கு. அவர் வந்திருக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு பையனுக்கு விசேஷம் வச்சிருக்காங்க. புனித நூல் சாத்துறதுன்னு சொல்லுவாங்க. அந்த நிகழ்வு நடந்துட்டு இருக்குதுங்க. இன்னொரு வீட்டுக்கு எதிர்த்தாப்புலயே பாத்தீங்கன்னா அழுகை சத்தம் கேக்குது. 3 வருஷங்களுக்கு முன்னாடி தன் மகனை முதலை உண்டதாக சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் சொல்லுறாங்க. அவர் நீங்க கவலைப்படாதீங்க வாங்கன்னு சொல்லி அவினாசி அப்பர்கிட்ட கூட்டிட்டு போய் அவர் பாடல் பாடுறாருங்க. பதிகம் பாடி குழந்தையை உயிரோடு மீட்டு தர வேண்டும் என்று அந்த சிவனிடம் வேண்டி கேட்டுக்கிட்டாருங்க. அவரோட வேண்டுதலுக்கு இணங்க இறைவன் செவி சாச்சிட்டாருங்க. அந்த முதலை 5 வயதுல இருக்கும் போது சாப்பிட்டுச்சுங்க. ஆனா இப்ப 3 வருஷம் கழிச்சு 8 வயசுல எப்படி இருப்பாரோ அதே தோற்றத்துல அந்த பாலகன் முதலையில இருந்து வெளியில வராருங்க. அந்த அற்புதமான நிகழ்வு நடந்ததுங்க இந்த கோயில்ல. பெரியவங்க சொல்லுவாங்க முதல வாயில போயிட்டு அவ்வளவுதான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முதல வாயில 3 வருஷத்துக்கு முன்னாடி போன பையனை இப்ப இருக்கக்கூடிய தோற்றத்துல கொண்டு வந்தக்கூடிய அவினாசி அப்பர் நம்ம எது வேண்டிக்கிட்டாலும் கண்டிப்பா நடக்குங்க. நீண்ட ஆயுளை கொடுக்கக்கூடியவருங்க இந்த அவினாசி அப்பரு. நம்ம பெருசா ஏதாவது இழந்திருந்தோம்னா, பணம் காசு ஏதாவது ஏமாத்தி இருந்தாங்க நம்ம கிட்டனா, இந்த அவினாசி அப்பர்கிட்ட வேண்டிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு அந்த பணம் எல்லாம் திரும்பி வருங்க. இன்னொன்னுங்க, நம்ம தோல் சம்பந்தப்பட்டமான பிரச்சனை உள்ளவங்க இந்த கோயில சுற்றி வளம் சுவற்றில் கை வச்சு நல்லா பிரார்த்தனை செய்து கொண்டோம்னா நம்ம தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பா தீருங்க. நமக்கு எல்லா தீமைகளும் நீங்கி நவகிரக தோஷம் இருந்தாலும் நீங்குங்க. பிரிஞ்ச தம்பதிகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த அவினாசி அப்பர் வேண்டினோம்னா கண்டிப்பா ஒன்று சேருவாங்க. திருமண தடை இருந்தாலும் நீங்குங்க. கருணாம்பிகை அம்பாளுக்கு விளக்கேற்றி நம்ம வழிபடும் போது நம்ம நினைத்த காரியம் எல்லாமே கை கூடுங்க. அந்த அற்புதமான நிகழ்வு நடந்தது தாங்க இந்த குளம். இந்த குளத்தையும் நாங்க பார்த்துட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு அப்புறம் கிளம்புறோங்க. மாணிக்க வாசகர் பெருமானும் திருவாசகத்துல சொல்றாரு, நரியை குதிரை பரியாக்கி நாளம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரை எல்லாம் பிச்சது ஏற்றும் பெருந்துரையாய் அரிய பொருளே அவினாசி அப்பா பாண்டி வெல்லாமே
தெரிய அறிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. திருச்சிற்றம்பலம். என் நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அவிநாசி அப்பர் உடம்பர் கருணாம்பிகை அம்பாள் திருவடிகள் போற்றி போற்றி.